Dear students, இந்த வீடியோவில் நாம் நெட்வொர்க் சிமுலேஷன் டூல் NS2 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாப்டர் 14 கண்டினியூவேஷன் இது. சாப்டர் 14 ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட்ஸ். அதில் இது வரைக்கும் நம்ம ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன, அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அது தொடர்பான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் சாஃப்ட்வேர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் NS2ன்றது நெட்வொர்க் சாஃப்ட்வேர், அதாவது நெட்வொர்க் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் டூல். ஸோ இந்த டூல் ஓப்பன் சோர்ஸ் டூல். இந்த டூலோட யூஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நெட்வொர்க் சிமுலேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த நெட்வொர்க் சிமுலேஷன் மெத்தடுனா என்னென்னா, கிரியேட்டிங் எ மாடல்ஸ், அதாவது நெட்வொர்க் மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது. அதாவது நெட்வொர்க்கோட ஆக்டிவிட்டீஸ், ரவுட்டர்ஸு, நோட்ஸு, ஸ்விட்சஸ், ஆக்சஸ் பாயிண்ட்ஸ், லிங்க்ஸு இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நெட்வொர்க்கு. ஸோ ரவுட்டருன்றதெல்லாம் டிவைஸு, நோட்ஸுன்றது கம்ப்யூட்டர், அதாவது அதாவது கம்ப்யூட்டர், பிரிண்டர் இதெல்லாத்தையும் நோட்ஸ்னு சொல்லுவோம். ஸ்விட்சஸ்ன்றது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் டிவைஸ். ரவுட்டர், ஸ்விட்சு இதெல்லாம் நெட்வொர்க் டிவைஸு. அதுபோல் லிங்க்குன்னும் போது ஒரு கம்ப்யூட்டருக்கும் இன்னொரு கம்ப்யூட்டருக்கும், அல்லது ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன், அதான் லிங்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இதில் எல்லாத்துலேயும் நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷனை மாடல் பண்ணுறது, அதாவது அது மாதிரியே ரியலிஸ்டிக்காக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது, இதான் நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா சிமுலேஷன் அப்படின்னும் போதே, சிமுலேஷன் அப்படின்னாலே நம்ம செயற்கையாக உருவாக்குறதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு சார் அப்படின்னா, நெட்வொர்க் சிமுலேட்டர் இஸ் எ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தட் ரெப்ளிகேட்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் எ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அதாவது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் என்ன நடக்குதோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது தான் இந்த சிமுலேட்டர், கம்ப்யூட்டர் சிமுலேட்டர்ன்றது. பட் இது ஆக்சுவலி இட் இஸ் நாட் எ கம்ப்யூட்டர் நெட்வொர்க், ரியல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கிடையாது. ஆனால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் என்ன நடக்குதோ அது இது ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ அதுக்கு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி அதை செய்கிறாங்க. In simulators, the computer network is typically demonstrated with devices, traffic, etc. and the performance are evaluated. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, டிவைசஸில் நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, டிராஃபிக் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். இதை வச்சு நம்ம பர்ஃபார்மன்ஸும் எவாலுவேட் பண்ணிக்கலாம். Normally users can then adapt the simulator to accomplish their precise analysis needs. ஸோ யூசர் பார்த்தீங்கன்னா சிமுலேட்டரை அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இது இப்படி வேலை செஞ்சால் என்ன ஆகும், இப்படி வேலை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி, நம்ம ப்ராப்ளமுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிமுலேட்டரை மாற்றிக்கலாம். த நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ் டிஃபைன் த ஸ்டேட் ஆஃப் த நெட்வொர்க். அதாவது இதில் என்ன நம்மளுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, நோட் பிளேஸ்மெண்ட், எக்ஸிஸ்டிங் லிங்க்கு, அதே போல் ஈவெண்ட்ஸ், அந்த நெட்வொர்க்கில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டு. என்னென்ன ஈவெண்ட்டுனா, டேட்டா டிரான்ஸ்மிஷன், லிங்க் ஃபெயிலியர்ன்றது ஒரு ஈவெண்ட்டு தான். ஸோ இது மாதிரி ஒரு நெட்வொர்க் சிமுலேட்டரில் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் அளவுகோல், இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. A significant output of a simulation is the trace files. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. ட்ரேஸ் ஃபைல்னால் என்ன அப்படின்னா, இந்த நெட்வொர்க் சிமுலேஷனோட அவுட்புட் தான் ட்ரேஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரேஸ் ஃபைல் என்னென்னா, இட் டாக்குமெண்ட் எவ்ரி இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் த சிமுலேஷன் அண்ட் ஆர் யூஸ்டு ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ட்ரேஸ் ஃபைல் என்ன பண்ணோன்னா, இது ஒவ்வொரு நெட்வொர்க் சிமுலேஷன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம், அதாவது டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம அந்த ட்ரேஸ் ஃபைலை வச்சு நம்ம அந்த நெட்வொர்க்கை எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ இதுதான் ட்ரேஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இது நெட்வொர்க் சிமுலேஷனோட அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணலாம், அந்த நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த எக்ஸாமின் பண்ணுறது. ஆக்சுவலாக ஒரு நெட்வொர்க்கோட மாடல் தான் நெட்வொர்க் சிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். NS2 இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் நெட்வொர்க் சிமுலேட்டர் வெர்ஷன் 2. It was considered explicitly for exploration in network communication and event-driven open source simulator in computer. ஸோ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர். இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இட் எக்ஸ்ப்ளோர் த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அண்ட் ஈவெண்ட். ஸோ இப்போ நெட்வொர்க்கில் நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன், ஈவெண்ட்டு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி, ஈவெண்ட் ட்ரிவன் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னொரு ஈவெண்ட்டு நடக்கும். இதை ஈவெண்ட் ட்ரிவன் அப்படின்னு சொல்லுவாங்க.
எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இங்கே வருது. OTCL அண்ட் C++ யூஸ்டு டு கிரியேட் அண்ட் ரன் NS2. இந்த சிமுலேட்டர் ரன் பண்ணுறதுக்கு OTCL அண்ட் C++ அப்படின்ற 2 லாங்குவேஜ் வந்து சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ NS2 ஒர்க்ஸ் ஆன் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் that support wire or wireless network and also use the command line interface as a user interface. API, a pure event-based software tool with super simulation design. It has more models which help the user to get desired output easily. ஸோ NS2ன்றது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் லினக்ஸ் 2 பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகக்கூடியது. இது ஒயர்டு ஒயர்லெஸ் 2 கைண்ட் ஆஃப் நெட்வொர்க்கையும் சப்போர்ட் பண்ணும். அதே போல் இன்டர்ஃபேஸ் வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் டூல். ஸோ ஈவெண்ட் ட்ரிவன், ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா ஒரு ஆக்ஷன் நடக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ யூசர் வந்து அவங்களுக்கு தேவையான அவுட்புட்டை வந்து இதன் மூலமாக பெறலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா NS2 வந்து ட்ரேஸ் ஃபைல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரேஸ் ஃபைல்ன்றது இந்த நெட்வொர்க் சிமுலேஷனோட அவுட்புட் தான் வந்து ட்ரேஸ் ஃபைல். இந்த ட்ரேஸ் ஃபைல் என்ன பண்ணுவோம்னா இட் கேன் டாக்குமெண்ட் எவ்ரி இன்சிடென்ட், அதாவது நெட்வொர்க் சிமுலேஷன் நடக்கக்கூடிய எவ்ரி இன்சிடென்ட்டையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோம். அடுத்தது NS2 வந்து கிரியேட்டட் அண்ட் ரன் by OTCL and C++. So NS2 works on both Windows and Linux platform. It supports wired and wireless network. It also uses the command line interface as a user interface. It is a pure event-based software tool with a simulation design. It has more models which help the user to get desired output easily. So இதான் வந்து NS2னா என்னன்னு கேட்பாங்க. நெட்வொர்க் சிமுலேட்டர் வெர்ஷன் 2 உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் NS2. சரிங்களா? இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர். இது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அண்ட் ஈவெண்ட் ட்ரிவன். ஸோ இது வந்து NS2 இந்த டாப்பிக்கில் முக்கியமான ஒரு இந்த சாப்டரில் முக்கியமான ஒரு டாபிக் NS2 அப்படின்றது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஓப்பன் NMS பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.